வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே இருந்தாலும் மார்க்கெட்டு ரீடெஸ்ட் ஆகும். அதாவது இந்த மாதிரியான ஒரு லெவல்ஸ் எக்ஸாக்டாக மார்க்கெட்டு எங்கே இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்தபடியான ஒரு மூவ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அந்த லெவல்ஸை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் மூவ்ஸ் மார்க்கெட் எப்படியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி பிரதர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம எங்கெல்லாம் ரிலை பண்ணி இருக்கலாம், எது ரீடெஸ்ட்டு, எங்கேருந்து மார்க்கெட் கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகும், ரீட்ரேஸ் எங்கேருந்து ஆகும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சாக இருக்கட்டும், இந்த ரேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களால் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒர்க் ஆகும், ரொம்பவும் வேலிடும் கூட. இது கூடவே நீங்கள் மற்ற கான்செப்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே அதை பார்த்துட்டு துள்ளி குதிச்சு கண்மூடித்தனமாக அப்படியே லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு டிப்ளாய் பண்ண பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் சைடில் இருந்து பேக் டெஸ்ட் பண்ணணும், மேனுவலி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் அதெல்லாம் ஒர்க் ஆகியிருக்கு, உங்களால் அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியுதா, ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்லாம் இருக்குன்னா ஏன் இங்கே வந்திருக்கு, இந்த ஸ்பாட் வருது அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுப்பேன். வீடியோ பார்த்த உடனே அதை அப்படியே லைவ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் உங்கள் சைடில் இருந்து கொஞ்சமாவது எஃபோர்ட் போடுங்க, ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு சில மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ கண்டென்ட்டை மேக் பண்ணி போடுறோன்னா நாங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், புரிஞ்சுதுங்களா? தென் இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கற்றுக்குறோம், அதை இது பண்ணுறோன்னா அதுக்கு நாங்கள் பல நாட்கள், பல மாதங்கள், வருஷங்களே அதில் இருந்து அதில் நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சமாவது எஃபர்ட் போடுங்க. அது யாரோட வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுதுங்களா? உங்கள் சைட்லேருந்து கொஞ்சமாவது நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ரிசல்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், சரிங்களா? சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, ஓகே, இன்னைய கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட லாஸ்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அபவுட் லிக்விடேஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவிலும் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கெல்லாம் நமக்கு அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் கவர் பண்ண போகிறேன். சரி, ஓகே, இதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, மார்க்கெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு ரேலி கொடுக்குது அப்படின்னால் திரும்பவும் டவுன் வரும்போது எங்கே வந்துட்டு அது டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம், இந்த ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அதே தான் மார்க்கெட் சப்போஸ் இங்கேருந்து டவுன் வந்துருக்குங்களா, இப்போ டவுன் வந்து சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா எங்கேருந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் வரலாம். இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம்ஸை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். கூடவே நீங்கள் மற்ற டெக்னிக்கல்ஸ் நார்மலாக உங்களோட ஸ்மார்ட் மணி கான்செப்டோ, பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, சப்ளை அண்ட் டிமாண்ட் இதெல்லாம் கூட கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்யூரசி இன்னுமே சூப்பராக டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்டில் எங்கே இருந்தாலும் மார்க்கெட் ரேலி கொடுக்குதோ அந்த லெவலில் இருந்து எங்கேருந்து மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு புல் மார்க்கெட்டில் ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த லெவல்ஸ் எல்லாம் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேருந்து டவுன் வந்துருக்குங்களா ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டில்லேருந்து அடுத்தது எங்கே க்ரீன்ஸ் வருதோ அது வரைக்கும் நம்ம அந்த லெவலை மார்க் பண்ண போகிறோம். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக அப்படியே இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் ஸ்டார்டிங்லேருந்து டவுன் வந்திருக்கான், திரும்ப ஒரு ரிவர்சல் அடித்து மேலே போயிருக்கு, 1 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 செகண்ட் டவுன் வந்திருக்கு. இப்போ டவுன் வர்றது நமக்கு எங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள், சூப்பரான விஷயங்களே இருக்குது. இதில் நம்ம ஒன்லி ரீட்ரேஸ்ட் எங்கெல்லாம் ஆகலாம் அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் எங்கேருந்து ரேலி கொடுத்துருக்குன்னா கரெக்டாக இந்த க்ரீன் கேண்டல்லேருந்து நமக்கு ரேலி கொடுத்துருக்குங்களா, கரெக்டாக இங்கேருந்து தான் அதோட ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த க்ரீன் கேண்டில் இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூமாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே தான் நமக்கு ரெட் கேண்டிலே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த ஒரு ரெட் கேண்டிலும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸில் நம்ம இங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூமை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு 3 கோடு வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் போகிறேன். ஸோ இந்த ரேஞ்சஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஆல்ரெடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து நமக்கு வால்யூம் ஏரியா ஹை, ரெட் கலர் லைன் இருக்கிறது, க்ரீன் கலர் லைன் இருக்கிறது வால்யூம் ஏரியா லோ, ஓகேங்களா? இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, இது வரைக்கும் போய் வச்சுருக்கோம். இந்த கேண்டில் இருந்து
இந்த கேண்டில் வரைக்கும் நம்ம போய் வச்சதில் நமக்கு இங்கேயே ஒரு ரெட் கலர் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே ஏன்னா இந்த ரெட் கலர் லைன் சப்போஸ் இங்கே இருந்திருந்தால் நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். நமக்கு என்ன இருக்குன்னா ரெட் கலர் லைன் இங்கேயே இருக்கான். ஸோ கொஞ்சம் நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ணோம் இல்லையா, எந்த லெவலுக்கு வரப்போகுது அப்படின்றது பேஷன்ஸோட வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்குன்னா இங்கேருந்தே திரும்ப ஆரம்பிச்சிருக்கான். ஸோ திரும்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியணும். அப்போ நமக்கு அடுத்ததாக இந்த பிளாக் கலர் லைன் தான் ஒன்ஸ் அகெயின் நம்மளுடைய ஸ்பாட். மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பாட். அப்போ இந்த லைனை நம்ம போட்டு வச்சுருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லைனை கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ரெட் கலர் லைனே நீங்கள் சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி நமக்கு டேவோட ஹையே பிரேக் பண்ணல, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குன்னா இன்னும் நம்ம டவுன் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் லைனை தான் எடுக்கணும். இதான் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பேஷன்ஸோடு இருந்து மார்க்கெட்டை ஓட விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் நம்மளுடைய லெவல் வர வரைக்கும். அடுத்தடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல போய் கிளிக் பண்ண போகிறோம். மார்க்கெட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு ரெட் கலர் கேண்டில்ஸ் இங்கே தான் நமக்கு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளோட அந்த ரெட் கலர் லைன் இங்கே இருந்தது இல்லையா, இவன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிட்டான் பிகாஸ் டேவோட ஹை. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு கரெக்ஷன் வரும்போது நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரணும். ஏன்னா இங்கேயே நமக்கு கரெக்ஷன் வந்தது. இது ஜஸ்ட் ஒரு ட்ராப் மூவ் தான். ட்ராப் மூவ் கொடுத்ததுனால நம்ம ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணும்போது ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷன்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு தேவை எங்கே வந்து ரீட்ரேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு கரெக்ஷனே நம்ம ஸ்பாட் பண்ணிவிட்டு போட போகிறோம். நமக்கு லெவல்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு இங்கே இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். பேஷன்ஸோட வெயிட் பண்ணால் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நமக்கு மார்க்கெட்டு சூப்பராகவே இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் நமக்கு இந்த ரேஞ்சில் இருந்து இது வரைக்கும் டவுன் விழுந்திருக்கான் இல்லையா. இப்போ திரும்பவும் மேலே போகிறவன் எங்கே இருந்து ரீட்ரேஸ் ஆகி டவுன் வரலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான், டவுன் ப்ரெஷர் தான் இருந்துகிட்ருக்கு இது வரைக்கும். ஏன்னா இன்னும் பிரேக் நடக்கலை. ஏன்னா சிபிஆர்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் வந்து வேறு கான்செப்ட். ஸோ சிபிஆர் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டே அப் ட்ரெண்டில் இருக்கும். இன்னும் பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு டவுன் சைட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஸோ ஓகே, இப்போ இது எங்கே வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் சைடில் பண்ண போகிறோம். இந்த ரெட் கேண்டில் இங்கே இருந்தால் கரெக்ஷன் வந்திருக்கு, இங்கே இருந்தால் ரெட் கலர் டவுன் ட்ரெண்ட் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் போது பேரிஷ் ப்ரெஷரு இந்த கேண்டில் இருந்து எங்கேருந்து மார்க்கெட் நமக்கு 1 செகண்ட் கரெக்ஷன் ஏறுதோ அந்த ஸ்பாட்ஸில் தான் நம்ம போயிட்டு வைக்க போகிறோம். ஸோ ஓகே, நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் இங்கே தான் வந்திருக்கு, அடுத்தது க்ரீனுமே இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேஞ்சஸில் போயிட்டு வச்சு பார்க்குறோம். நமக்கு லெவல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகும்போது என்ன பண்ண போகிறோம்னா அதே கலர் தான், இந்த பிளாக் கலர் லைனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் லைனை மார்க் பண்ணி வைக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பேஷன்ஸோட வெயிட் பண்ண போகிறோம். நமக்கு க்ரீன் ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் இங்கே இருந்தால் இந்த க்ரீன் வந்து நமக்கு உடச்சிட்டு திரும்ப மேலே தான் போயிட்டு டெஸ்ட் பண்ண போகுது. ஸோ 1 செகண்ட் என்ன பண்ணுறோம், அதை மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட்டு அடுத்து எங்கேயாவது போகுதான்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து எங்கேயுமே போகல, அதே ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா நின்று இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நின்று இருக்கா, நீங்கள் பார்க்கலாம். இந்த ரேஞ்சிலே தான் என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் நின்று இருக்குது. ஸோ 1 செகண்ட் இங்கேருந்து தான் நமக்கு மார்க்கெட் மேலே போகவே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த லெவலில் தான் நம்ம 1 செகண்ட் மார்க் பண்ணிவிட்டு பேஷன்ஸோட காத்திருக்கணும். இப்போ நமக்கு அனதர் லெவலும் கிடைச்சிருச்சு, பக்காவான லெவலும் கிடச்சிட்டான். ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து தான் என்ன இருக்குது அடுத்தது ரேலி கொடுத்துருக்கு இந்த சேம் ஸ்பாட்டுக்குள்ளே. இதை ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்து வந்திருந்தா நம்ம இதே ரிலை பண்ணி இருந்திருக்கலாம். பட் இந்த ரேஞ்சில் நமக்கு அதெல்லாம் எதுவும் நடக்கலை, மார்க்கெட் இதே ரேஞ்சுக்குள்ளேயே திரும்புது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஷன்ஸோட காத்திருக்க போகிறோம் இந்த ஜோனுக்கு வர வரைக்கும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, எக்ஸாக்ட்லி இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து யூட்டர்ன் அடித்து பொத்துன்னு விழுந்துட்டான். புரியுதுங்களா? இது ரொம்பவே சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வேறு சில டேஸுமே எடுத்து பார்க்கலாமே. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், 20ஆம் தேதி நவம்பரு நமக்கு இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நேராக மேலே போயிருக்கான். நம்ம கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிட்டு தான் நமக்கு கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ரெட் கலர் லைன் இங்கேயே ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ இந்த லைனை மார்க் பண்ணிக்க போகிறோம். தென் நம்ம டவுன் சைட்லேயுமே என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டவுன் வந்தால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த மார்க்கெட் சினாரி எப்படி பார்த்தா நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் என்ன இருக்குது, டேவோட ஹைக்கே போயிருக்கான். ப்ளஸ் இந்த டேவே நமக்கு டவுன் சைடில் ப்ரெஷரே கிடையாது, டவுன் சைடில் ரிஜெக்ஷன் நார்மலாகவே கொடுத்துட்டு புல் சைடில் தான் நமக்கு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒரு புல் ரேலிக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மார்க்கெட்டில் அதிகம். ஸோ உங்களுக்கு நார்மலாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ண தெரியுதுன்னா இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்து நமக்கு மார்க்கெட்டு மேலே போகுதா டவுன் வருதா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. மறுபடியும் நம்ம டவுன் லெவலுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆர் இந்த லெவல்லே ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணும். நமக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்குதான்றதை நம்ம கொஞ்சம் ஓட விட்டு வெயிட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்குறோம். டைம் கொடுத்து 1 செகண்ட் கொஞ்சம் மேலெலாம் போகும்போது நம்ம போய் செக் பண்ணி பார்க்குறோம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மார்க்கெட் என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்த்தா ஸ்டில் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இங்கே இருந்த ஒரு ரெட் லைனு நமக்கு இந்த லைனில் ஏற ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்னும் போது இந்த லெவலே நமக்கு என்னென்னா க்ரூஷலாக ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நமக்கு காட்டுது. பிகாஸ் இந்த ரேஞ்சுக்கு வர மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். திரும்பவும் இங்கே வந்து அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். ஸோ அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நமக்கான ஒரு புல்லிஷ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு லெவல். தெரியுதுங்களா? திரும்பவும் இந்த ரெட் கலர் கேண்டில் வரைக்கும் போய் வச்சுருக்கேன். ஏன்னா 1 செகண்ட் இங்கே தான் ரெட் ஃபார்ம் ஆயிருக்குன்னும் போது அங்கே போய் வச்சுருக்கேன். நமக்கு எக்ஸாக்டாக இந்த லைனில் வந்திருக்கு. போடுறேன் இந்த லைனை. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நமக்கு என்னென்னா புல்லிஷாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்தாலும் சரி, இல்லை ரிஜெக்ஷன்ஸ் எதாவது பார்த்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த லெவல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு புல்சையில் இருந்தாலே போதும், மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ராப்பரான ரிசல்ட் அப்ஸை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுடைய டியூட்டி. அதுலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் ஒரு புல் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நல்லாவே ஹை ஏறி போயிருக்கான். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் வால்யூம் ஏரியா ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுலேருந்தே மார்க்கெட் மேலே தான் இருந்திருக்கு. மேலே ஏறி நான் ஸ்டாப் நல்ல ஒரு ஹியூஜ் ரேலி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ மேலே போன மார்க்கெட்டு திரும்பவும் டவுன் வந்தால் எங்கே வந்து விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வேணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 செகண்ட் நம்ம பார்க்குறோம் நமக்கு ட்ரெண்ட் எங்கேருந்து கண்டினியூ ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ட்ரெண்ட் வந்து எக்ஸாக்டாக இந்த டோஜி கேண்டல்லேருந்து தான் கண்டினியூ ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. நான் ஸ்டாப் க்ரீன் வந்து இந்த டோஜிலேருந்து தான் அப்படியே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் அகெயின் இந்த க்ரீன் கேண்டலில் இருந்து கரெக்ஷன் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். ஸோ 1 செகண்ட் நல்லாவே ஒரு ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிட்டான் இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம போய் வச்சு பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்ததில் நமக்கு இங்கே ஒரு ஜோன் கிடச்சிருச்சு. வால்யூம் ஏரியா ஹை அண்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோடைய லெவல் கிடச்சிட்டான். ஸோ ரெட் கலர் லைனும் கிடச்சிச்சு, பிளாக்கும் கிடச்சி. பட் நேரோவாக இருக்குது. இன்னும் நமக்கு மார்க்கெட் எங்கேயும் எதுவும் மூவ் கொடுக்கல. நேரோவாக வந்தால் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கணும் போது பேஷன்ஸோட காத்திருக்கணும். இந்த லெவலில் மார்க் பண்ணிடணும். அவ்வளோதான் நம்மளோட டியூட்டி. மார்க்கெட்டில் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா ட்ரெண்ட் வந்து சூப்பராகவே நமக்கு ஃபார்ம் ஆகும் ட்ரெண்டிங் டேஸில். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 1 செகண்ட் நல்லா மேலே போயிட்டே இருக்குது. நம்ம பேஷன்ஸோட அடுத்தடுத்த ரெட் கேண்டில் எங்கெல்லாம் கரெக்ஷன் வருதோ அங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். ஒரு சின்ன ரெட்டெலாம் ஃபார்ம் ஆகுதோ எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிளாக் கலர் லைனு இந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிட்டு வரான். நோட் பண்ணிக்கணும். எங்கே நமக்கு ஃபஸ்ட் கரெக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ நம்ம அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டில் போய் எடுத்துகிட்டு போய் வச்சாலுமே நமக்கு இந்த பாக்ஸே தான் இருக்குது. அப்போ இந்த பாக்ஸ் வந்து ஒரு க்ரூஷலான லெவலாக இருக்க போகுது. அங்கே வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொரு லெவலுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சா கூட மார்க்கெட் எங்கே போயிருக்கு, ஃபைனலி இந்த லெவல் வரைக்கும் போனது. அதுக்கு அடுத்தது தான் யூட்டனே அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, யூட்டனே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டராக ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சா கூட அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டே போயிருக்கு. ஸோ இந்த ரெட் லைனில் நார்மலாக வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுதான் நமக்கான க்ரூஷியல் ஏரியா. 1 செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கான். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட்டு சாலிடாக கரெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேபி யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கரெக்ஷன் எது வரைக்கும் வரலான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சில டேஸும் நம்ம பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம கவர் பண்ணும்போது வீடியோஸ் ஆனால் தான் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு புரியும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக போயிட்டுருக்கேன். ஸோ 19th நவம்பர் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு நமக்கு இந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்னும் போது கரெக்ஷன் எங்கே வந்திருக்கு, இந்த ரெட் கலர் லைனில் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இந்த ஜோன் பார்க்குறீங்க நமக்கு எங்கே இருக்குன்னா கரெக்டாக மேலே இருக்கான். எப்பயுமே நமக்கு கொஞ்சம் கீழே இருந்தது, எல்லாம் அதே லெவலில் இருந்தால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ அப்வியஸ்லி டவுனில் இருக்கக்கூடிய இந்த வால்யூம் ஏரியா லோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? சிம்பிள். இப்போ இதுவே இந்த பிளாக் லைன்லாம் இங்கே இருந்திருந்தால் நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருப்போம். இல்லை ரெட் லைன் ஒரு வேளை டவுனில் இருந்திருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு வால்யூம் ஏரியா லோ தான் வந்து கரெக்டாக டவுனில் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேஷன்ஸோட காத்திருக்கணும். இந்த லெவலுக்கு வந்ததுன்னா we can utilize our ட்ரேடிங் பிளான் ஒரு புல் சைடில் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் வரைக்கும் வந்திருக்கு. வந்த மார்க்கெட்டு இங்கேருந்து அடித்து நவுத்தி மேலே எடுத்துகிட்டு சூப்பராக போயிருக்கானுங்க. புரிஞ்சுதுங்களா? பிகாஸ் இது நமக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே. ஆல்ரெடி டேவோட ஹை பிரேக்கு, இந்த இடத்துல பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு.
ப்ளஸ் டவுன் வந்தவன் சூப்பராக இங்கே வந்து ரீடெஸ்ட் கொடுத்து யூட்டோனும் அடிச்சிருக்கானும் போது நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவாக கண்டினியூவும் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு நீங்கள் பேஷன்ஸோட கண்டுபிடிச்சிடலாம். ஃபிபனாக்கி மட்டும்தான் யூஸ் ஆகணும் இல்லை, கூட ஃபிப்பு கூட எதையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் சுலபமாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த இடமும் பாருங்கள், சேம் ஸ்பாட். ட்ரெண்ட் எங்கேருந்து மேலே ஏறி இருக்கோ, இந்த க்ரீன்லேருந்து தான் மேலே போயிருக்கு, திரும்பவும் இங்கே தான் வந்து ரெட்டு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா ஸ்ட்ராங்காக. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த லைனை நம்ம அது வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ மேலேயே கன்சல்டேட் ஆகிடுது. டவுன் வந்தால் எங்கே வரும், மேலேருந்து டவுன் வந்தால் ஃபஸ்ட் நம்ம இந்த ரெட்டை தான் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். பிகாஸ் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் என்ன வால்யூம் ஏரியா ஹையை தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லைனை நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணி வைக்க போகிறோம். எவ்வளோ க்ரூஷியலாக அதை ஆக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கானா. ஸோ 1 செகண்ட் டவுன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கான், அங்கேருந்து திரும்பவும் ஹையும் மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கா. இன்னும் ஒரு டே மட்டும் நான் ஏதாவது கவர் பண்ணிவிட்டு வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சைடில் இருந்து போயிட்டு கொஞ்சமாவது அதுக்கு எஃபர்ட் போட்டு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகியிருக்கு என்ன ஏதுன்றதை பாருங்கள். இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 18th நவம்பர் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் கரெக்டாக நமக்கு ட்ரெண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு டவுன் சைட்லேருந்து மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிருக்கான். இப்போ எங்கெல்லாம் கரெக்ஷன் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு நான் ஸ்டாப் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. இங்கேருந்தால் டவுன் இருந்திருக்கான் இல்லையா. ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸில் நம்ம என்ன பண்ணலான்னா தாராளமாக நம்மளுடைய லைன்ஸை போட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்ததில் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ரேஞ்ச் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்மளுடைய லைனை போட்டு வைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெட் கலர் இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து நமக்கு அடுத்த கரெக்ஷன் இல்லை, இதே பாக்ஸஸ்க்குள்ளே நமக்கு ஸ்வீப் அடிச்சுட்டு நேராக மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சது திரும்பவும் ஒரு கரெக்ஷன் வர ஆரம்பிக்கிற ஒரு ஸ்பாட் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். இங்கேருந்து நமக்கு கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அது வருதோ வரலையோ அது செகண்டரி, பட் வந்தால் என்ன பண்ணலாம் அதுதான் மேட்ரு. ஸோ இங்கே வரவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்ஸ் அகெயின் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது இல்லையா. நம்மளோட ட்ரெட் லைனு இங்கேயே இருக்கான், நமக்கு மார்க்கெட்டும் அதே ரேஞ்சு கிட்ட தான் இருக்குது. ஸோ பிரேக் ஆகி இப்போ பேஷன்ஸோட டவுன் வரும்போது திரும்பவும் பாருங்கள் எக்ஸாக்டாக நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்துட்டானா. ஸோ வந்ததுக்கப்புறம் அதோட மூவ் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக நமக்கு மூவும் ஆகிருக்கு. ரொம்பவே சிம்பிளாக நம்மளால போயிட்டு இந்த லெவல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கேப்சரும் பண்ணி முடிச்சிட முடியும். இப்போ இன்னொரு டவுட்டும் இருக்கும், பிரதர் இப்போ வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து டவுன் வந்திருக்கு, திரும்பவும் இங்கேயே ரீட்ரேஸ் ஆகி டவுன் வரலான்னு நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன், நான் என்னோடய பிளான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடணும். இன்றைக்கி மார்க்கெட்டே டவுனுன்னும் போது நமக்கு கரெக்டாக எங்கேருந்து டவுன் வந்திருக்கு இந்த ரேஞ்சஸில் தான். அப்போ இந்த ரேஞ்சஸில் மார்க்கெட் வந்தால் என்ன பண்ணும், மோஸ்ட்லி நமக்கு டவுன் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கூட வந்து நீங்கள் சிபிஆர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும், பிவட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணால் தெரிஞ்சுங்களா லெவல்ஸு. இல்லை மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், கூடவே இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஃபார் ஃபுல் டேக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா, எங்கெங்கே மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்றத ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆர்டர் பிளாக் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்தந்த லெவல்ஸில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணாலே போதும், மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டிங் வந்து மேலே போயிருக்குன்னும் போது எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு போகலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த ரேஞ்சஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் டவுன் வரும்னு பிரதர் என்னால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டு இல்லை, என்ன தான் இது ஒரு சப்ளை ஏரியாவாக இருந்தாலுமே நான் இந்த ரேஞ்சஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, திரும்பவும் நான் வந்து கால் சைடில் போகலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் எனக்கு வந்து பயமாக இருக்குது, மார்க்கெட்டிங்கை திரும்பிச்சுன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், இல்லைனா நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவேன், இருந்தாலுமே ஒரு பயமாக இருக்குது, நான் வந்து எந்த சைட் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா, எப்பயுமே அது ஒரு சப்ளை ரேஞ்ச் இருக்குன்னா திரும்பவும் அந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா மார்க்கெட்டு டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரெண்டு, எந்த அளவுக்கு இங்கே ப்ரெஷர் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ சேம் மெத்தடை இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து தான் டவுன் வந்திருக்கா, டேவோட ஓப்பனிங்லேருந்து டவுனு எங்கேருந்து நமக்கு ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு இங்கே பிரேக் பண்ணலை, பார்க்குறீங்க இந்த க்ரீன் கேண்டில் தான். நெக்ஸ்ட் அந்த க்ரீன் கேண்டில் ஏதாவது பிரேக் ஆகிருக்கான்னு பார்க்குறேன், எனக்கு பிரேக்கெல்லாம் இந்த இடத்துல ஆகலை. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எடுத்துகிட்டு போய் வச்சதில் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு மேஜராக அந்த வால்யூம் ஏரியா ஹை இது வரைக்கும் இருக்கான். ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை தாண்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெவல்ஸை நமக்கு பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு புல் மார்க்கெட்டாக மாறும். அதே மாதிரி டவுன் சைடில் இருக்கக்கூடிய க்ரீன் பிரேக் பண்ணி டவுனில் சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் அது பியர் மார்க்கெட்டாக மாறும். கூடவே வந்து நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய மற்ற
ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருக்கட்டும், சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸாக இருக்கட்டும், சப்ளை அண்ட் டிமாண்டாக இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கூடவே சிபிஆர் அண்ட் பிவோட் ரேஞ்சஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து ஒரு க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸாக்டாக இந்த வால்யூம் ஏரியா ஹையு, அப்படியே சிபிஆர் ஆன் பண்ணோன்னா பிவோட் லெவலு. இப்போ அஃப்கோர்ஸ் பிவோட் லெவலில் இருந்ததுன்னா மார்க்கெட் நமக்கு மோஸ்ட்லி டவுன் வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். எப்போ இந்த சிபிஆரையே மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ட்ரெண்டு புல் மார்க்கெட்டாகவே மாறும். அது வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பல இடங்களை ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே இந்த டேவாக இருக்கட்டும், இது ப்ரீவியஸ் டேஸாக இருக்கட்டும், நீங்கள் போய்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகியிருக்குன்றதை எனக்கு டெலகிராமில் ப்ரைவேட்டாகவே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லலாம். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோர்சஸ் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டாடா.